ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை இந்த நல்ல மாலை நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம். நல்ல நேரத்திலும் அப்பாவுடைய செல்லமான கரம் எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்துகிற ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நல்ல மாலை நேரத்தில் உமது பிள்ளைகள் நாங்கள் ஒன்று சேர்ந்து இணைந்து வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூடவே இருந்து நீங்கள் எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய செல்லக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம். எங்கள் நிமித்தமாக தகப்பனே உங்கள் பரிசுத்த நாமம் பெரிதாய் மகிமையடைவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய செல்லக்கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகன மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல மாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். நல்ல நேரத்திலும் இந்த பிரீமியர் மூலமாக, இந்த பிரீமியர் வீடியோ மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக, மேன்மைப்படுத்துவாராக. ஓகே, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஆமேன். ரொம்ப நாள் அந்த தலைப்பை கர்த்தர் தந்திருந்தார். ஆமேன். பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமேன். கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் பெருமையாக பேச வேண்டாம், கர்த்தர் உங்களை குறித்து அநேகர் பேசும்படி செய்வார். உங்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமை அடையும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பது வெளியரங்கமாகும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி என்பது பிரசித்திப்படுத்தப்படும். அப்பொழுது உங்கள் பேர் பெருமை அடையும். கையை தட்டி அவர் தான் செய்கிறார். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. உங்கள் மூலமாக தேவனுடைய பேர் பெருமைப்படுத்தப்படும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேர் பெருமைப்படுத்தப்பட்டுரும். சரிங்களா? ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம் அப்படியாக சொல்லுகிறது. நான் அதை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12:1 வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, என்ன பேர்? ஆபிராம். ஆபிரகாம் இல்லை, ஆமாம், ஆபிராம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்றார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். கையை தட்டி. ஆமேன், ஆமேன். அப்படியே அந்த வார்த்தை உங்கள் நாடி நரம்புலெல்லாம் கலக்கட்டும். ஆமேன். அப்படியே இந்த வார்த்தை தேவன் உங்களுக்கு உரைக்கிற வார்த்தை. இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய தீர்க்க தரிசனம். உங்கள் பேரில் இந்த வார்த்தை இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. உங்கள் பேரில் இந்த ஆசீர்வாதம் ஆமாம் எனது ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. உங்கள் பேரில் தான் இருக்குது. ஆமாம். இந்த இடம் யார் பேரில் இருக்குது, இந்த பட்டா யார் பேரில் இருக்குது, இந்த மாதிரி ஆமாம். வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறது. அது உங்கள் சொத்து. ஆமேன். ஹல்லேலூயா. அப்பா உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம். ஆமேன். சொல்லுங்கள். ஆமேன். அவர் உங்களை பெரிய ஜாதி ஆக்குவார். குழந்தை இல்லாதவங்க கவலையப்படாதீங்க, அப்படியே நிறைவேறும் வார்த்தை. உங்களை பெரிய ஜாதி ஆக்குவார். அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஆமாம். ஆபிரகாம் 99. ஆமாம். ஆமாம். ஆபிராமுக்கு ஆபிராம், இப்போதைக்கு அவர் ஆபிராம், இனிமேல் தான் ஆபிரகாமை மாறுவார். ஆபிராமாக இருக்கும்போது ஒரு குழந்தையும் கிடையாது. சரிங்களா? ஆமாம். இப்போ கர்த்தர் சூப்பராக அவனை பேரை மாற்றி பேரை பெருமைப்படுத்தி அவனுக்கு குழந்தைய கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, பெரிய ஜாதி ஆக்குவேன்னா உங்களுக்கு நிறைய பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க. ஆமாம். அப்படி அடுத்து கொள்ளு பேரன் பேத்தி அப்படி எல்லாம் பெருகும். அது பெரிய ஜாதி. அடுத்து உங்களால் ரட்சிக்கப்பட்டவங்க, உங்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படியே பெருவாங்க. பிள்ளைகள், அவர்களும் பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள். அப்படி கர்த்தர் உங்களை பெருக வைப்பார். கையை தட்டி. சின்ன பிள்ளைங்க இதை கேட்டால் கூட, இந்த பிரசங்கத்தை கேட்டால் கூட ஆமேன்னு நீங்கள் மனதார அக்செப்ட் பண்ணும்போது, எத்தனை ஃபஸ்ட் ஆமேன்னு சொன்னீங்களோ அந்த ரத்தத்தில் அந்த உணர்வில் கலந்துடணும். ஒரு ப்ரேயர் பார்க்கும்போது உங்களை ஒரு ஊழியக்காரர் பிரசங்கிக்கிறார்னா தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். அது வயசு வித்தியாசமே இருக்காது. கர்த்தர்
அப்படியே சொல்லிட்டாருன்னா அது அப்படியே உங்களுக்கு நடந்துடும். அதனால் சின்ன பிள்ளைகள் கூட அந்த வார்த்தையை கேட்கும்போது ஆமேன் எனக்கு அப்படியே நடக்கும் அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கும். எதிர்காலத்துக்கான சேவிங்ஸ் இப்போவே நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க. அத்தனை ஆசீர்வாதத்தையும் ரிசீவ் பண்ணி உள்ளே வச்சுருக்கிறீங்க. அவ்வளோ ஒரு டைம் வரும்போது அப்படியே ஆமாம் மேனுஃபேக்சர் ஆயிரும். அது ஒரு டைம் வரும்போது மாம்சம் ஆயிரும், உருவாகிரும், வளர்ந்து நிற்கும். எத்தனை பேர் புரியுது? ஏன்னா நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்குறீங்க, ஆவியுள்ள ஜீவனுடைய வார்த்தையை கேட்குறீங்க, ஹானர் பண்ணுறீங்க, அதை அக்செப்ட் பண்ணுறீங்க. ஆமேன் அப்படிங்கும்போது அது உங்களுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டுன்னு அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், ஹல்லேலூயா, தேங்க்யூ டாடி. பாருங்கள், தாவீதை கர்த்தர் அழைக்கும்போது சின்ன பையன், யோசேப்பு கர்த்தர் அழைக்கும்போது சின்ன பையன், சரிங்களா? எல்லாரும் ஆமாம் அப்போ ஆமேன் அக்செப்ட் பண்ணாங்க. பாருங்கள், பேதுரு அழைக்கும்போது ஒன்றும் தெரியாத ஆள் ஆமேன் வாரேன் அப்படின்னாரு. பாருங்கள், எல்லாரும் அப்படித்தான். எனக்கு அன்பான தேவன் உங்களை குறித்து பேசுகிற வார்த்தையை நீங்கள் ஆமேன்னு ரிசீவ் பண்ணும்போது அவர் வார்த்தையை அனுப்பி தானே கூப்பிட்டார். ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னார்? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு வார்த்தையை அவன் சொல்லி தானே அழைச்சார். ஆமேன். அப்படி தான் தேவன் உங்களுக்கு தம்முடைய வார்த்தையை வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அடுத்து அப்படி தான் உங்களுக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்பி வாக்குத்தத்தத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை சின்ன வயசுலேருந்தே வளர்த்தெடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டி விசுவாசிக்கிற பிள்ளைங்க. ஆமேன், 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 ஹல்லேலூயா. அப்படியே உங்களுக்குள்ள அப்படியே அந்த வார்த்தை அப்படியே பதிக்கப்படட்டும். ஆமேன், விதைக்கப்படுவதாக. ஆமீன், ஏற்ற நேரத்தில் பல மடங்கு அறுவடையை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஆமீன். இப்பொழுது நீங்கள் தேவ சமூகத்தில் விதைக்கிற விதை வீணாய் போகாது. கேட்கிற தேவனுடைய வார்த்தை வீணாய் போகாது. தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் மேலே பேசுகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க, அது வீணாக போகாது. அது உங்கள் எதிர்காலத்துக்கு மிகுந்த நன்மையாகி தரும். ஆமேன், மிகுந்த பலனை தரும். ஓகே, சரி, கர்த்தர் நல்லவர். ஆமேன். அப்போ பாருங்கள், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்றார். ஒரு வார்த்தையை சொல்கிறார். அவர் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து அடுத்து ஆசீர்வதிக்கிறார். பெரிய ஜாதியாக்குறாரு. ஆமாம், பெரிய பிள்ளைகள்லாம் பெருகுதுன்னா அப்புறம் சாப்பாடு காரியங்கள் பால் பவுடர்லேருந்து எல்லாம் வேணும் இல்லையா? ஆமாம், எல்லாம் பெருக போகுது. அப்போ ஆமாம், தேவைகள் பெருகும். தேவைகள் பெருகிறதுக்கு முன்னாடி தேவன் பெரியவருங்கிறத நிரூபிச்சிருவார். எத்தனை பேர் புரியுது? உங்கள் தேவைகள் பெருகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய இன்கம்மும் பெருகும். அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன். கையை தட்டி ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, தேங்க்யூ டாடி. ஆமேன். ஏன்னா தேவன் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்துகிற தேவன். நமக்கு தெரியாமல் போயிடுது. யாராவது தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துவார். ஏங்க, இந்த ஆபிரகாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து குழந்தை பிறக்கும். நம்ம தியானத்தின்படி ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்தது இல்லையா? ஈசாக்கு பிறந்தார். கர்த்தர் எப்போ பேர் வச்சார்? முன்னாடியே பேரை வச்சார். உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு என்னது ஈசாக்குன்னு பேர் வைப்பேன். அடுத்த வருஷம் வரும்போது கையில் குழந்தை இருக்கும், அவன் பேர் ஈசாக்குன்னார். எத்தனை பேர் புரியுது? எப்போ? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறார். அடுத்த வருஷம் நான் வரும்பொழுது கையில் குழந்தை இருக்கும், அவன் பேர் ஈசாக்குன்றார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேர் வச்சவர். புரிஞ்சா சரிதான். பேரையே ஆயத்தப்படுத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிறக்க முன்னாடியே பேர் வைப்பார்னா சார், பிறக்க முன்னாடியே உங்களுக்கு தேவையானதை வைக்க மாட்டாரா சார்? பேருங்கிறது உங்களுக்கு தேவை தானே? இந்த நாமத்தினால நீங்கள் அழைக்கப்படணும். பேர் ரொம்ப முக்கியம் பிள்ளைக்கு. எத்தனை பேர் பேர் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஒரு பிள்ளைன்னு பிறந்தால் பேர் ரொம்ப முக்கியம். அதை தான் சொல்கிறேன். எது முக்கியமாக எல்லாத்தையும் அவர் முன்கூட்டி தருவாருன்றேன். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. சார், இது வரைக்கும் நம்ம அப்படியே வாழலை, அப்படி அனுபவிக்கலை, புதுசாக இருக்குது கேட்குறதுக்கு. அப்படி தானே? தேவனால் முடியும் சார். இப்போ அந்த வெளிச்சத்தை நீங்கள் அறியும் பொழுது, அந்த சத்திய வார்த்தை அறியும் போதே விடுதலை வந்துடும். ஒரு நல்ல வெளிச்சத்துக்குள்ளே நீங்கள் பிரகாசமான ஒரு வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசிக்கிறீங்க. ஆமேன், ஏற்றுக்கொள்ளுங்க, நடந்தே தீரும். ஆமேன், எனக்கு நடக்கும்னு சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பிள்ளை ஆமாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வைக்கிறார். ஏன்னா பேர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் ஆதாமை படைக்கிறதுக்கு முன்னாடியும் எல்லாம் அவனுக்கு சாப்பிட வேண்டிய சகல கனிதரும் விருட்சத்தின் கனி, ஜீவ விருட்சத்தின் கனி எல்லாத்தையும் படைச்சார். அதுக்கு பிறகு தான் அவனை படைச்சார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், அதான் நம்ம புலவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க இல்லையா? ஆண்டவன் படைச்சான், ஏங்குட்ட கொடுத்தான், அனுபவ ராஜான்னு அனுபவிக்க சொன்னான்னு. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக அப்படின்னு. ஆமாம், சும்மா இல்லை. கவிஞர்கள் இதெல்லாம் பைபிளை படித்து தாங்க நிறைய கவிஞர்கள் பாட்டு எழுதுகிறாங்க தெரியுமா? ஆமாம், பொதுவாக நீங்கள் நல்லா பாருங்கள், பாடகர்களை பாருங்கள்.
புக்கு படிச்சுட்டு தான் அவங்க கவிதை எழுதுவாங்க, கவிஞர்கள். அந்த சிலப்பதிகாரம் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு இல்லையா? ஆமாம். ஒவ்வொருத்தரும் இந்த சித்தர்கள் புக்கு இருக்குது, நிறைய புத்தகங்கள் இருக்குது, நிறைய அவங்களுக்கு வேலையாக தான் ஃபுல்லாக புக்காக கவிதைகள் அந்த மாதிரி கருத்துக்கள் அப்படியே படிக்கிறது, அதை அப்படியே பாட்டாக எழுதுறது. ஆமாம், அதில் ஒன்று தான் வேத புஸ்தகத்தையும் படித்து பாட்டு எழுதுகிறவங்க உண்டு. ஆமாம், நிறைய உண்டுங்க, உண்மையை சொல்கிறேன். சரி, ஓகே. கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பானவர்களே, தேவன் உங்களுக்கு என்னெல்லாம் முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் முன்கூட்டியே தருவார். இந்த வருஷம் கர்த்தர் வாக்கு பண்ணார், அதுக்கான விளக்கம் இதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் முன்கூட்டியே கர்த்தர் தருவார். ஏன்னா அவர் அப்படி தான் செஞ்சார். ஈசாக்குக்கு அப்படி தான் செஞ்சார். ஏசப்பாவுக்கு முன்னாடியே பேர் வச்சாச்சு இல்லையாங்க? ஆமாம், எத்தனை பேர் புரியுது? ஆமேன், ஆமேன். யோவான் ஸ்நானனுக்கு முன்னாடியே பேர் வச்சாங்க. இல்லை, உண்டா இல்லையா? ஆமேன். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ டாடி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தருடைய தூதன் யோசேப்பிட்டு சொல்கிறார் இல்லையா, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது, கர்த்தரால் உரைக்கப்பட்டது, இப்படி நடந்தது, நிறைவேறினது அப்படின்றார். கையை தட்டி. ஆமேன். எத்தனை பேர் புரியுது? ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வச்சார். பிறக்கிறதுக்கு முன்னாடியே சாஸ்திரிகள்கிட்ட சொல்லிட்டார். அவங்க ரொம்ப நாள் பிரயாசப்பட்டு வந்தாங்களாம், வருஷ கணக்கில் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷம் கூட, குறைஞ்சபட்சம் ஒரு வருஷன்றாங்க. ஆமாம், சாஸ்திரிகள் வந்தாங்க இல்லையா? உடனே எல்லாம் வந்துட முடியும். என்னென்ன பக்கத்துலேயே இருக்குது, என்ன பஸ்ஸாக ட்ரெயினா மெட்ரோவா? சல்லுன்னு இறங்குறதுக்கு ரொம்ப தொலைவில் இருந்து வராங்க. தூர தேசத்தில் வந்தோன்னா எவ்வளோ நாள் பிரயாணம் ஆகும் தெரியுமா? பாருங்கள், ஒன்றும் வேண்டாம். ஆபிரகாம கர்த்தர் மோரியா தேசத்து மலையில் போய் பலி செலுத்துன்னு சொன்னார் இல்லையா? ஆபிரகாமாக இருந்தப்போ அவன் எவ்வளோ நாள் பிரயாணப்பட்டானா? 3 நாள் பிரயாணப்பட்டானா பலி செலுத்துறதுக்கு. பாருங்கள், 3 நாள் நடந்து போயிருக்கிறான். சரிங்களா? இஸ்ரேல் ஜனங்களை வனாந்திரத்தில் எத்தனை வருஷம் நடந்தாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் 40 நாளில் போக வேண்டிய இடத்துக்கு ஆமாம் 40 வருஷமாக போனாங்களாம். 40 நாளில் போயிடலாம். அவங்க விசுவாசிக்காதனால 40 வருஷம் வனாந்திரத்தை சுற்றி போனாங்களாம். புரியுதுங்களா? அப்போ அவ்வளோ நாள் பிரயாணப்பட்டிருக்காங்க, அவ்வளோ நாள் நடந்துருக்குறாங்க. எத்தனை புரியுது? அதே மாதிரி தான் அவங்க. ஆமாம், இதுக்கு இவ்வளோ விளக்கம்ன்றீங்களா? ஏசப்பாவை பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே சில வருஷங்களாகவே நடந்து வராங்க, அவ்வளோ தூரத்தில் இருந்து. சரிங்களா? அந்த நட்சத்திரம் கூட்டிகிட்டு வந்துச்சு அவங்கள. அந்த காலங்களை கணக்கிட்டு நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து ஏசப்பா கிட்ட சேர்த்துச்சு. ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே சாஸ்திரிகள் வெள்ளை போலம் பொக்கிஷங்களை ரெடி பண்ணி கொண்டு வராங்க. பொண்ணு தூபவர்க்கம், வெள்ளை போலம் ஆகிய பொக்கிஷங்களை காணிக்க முன்னாடியே எடுத்து வச்சு கொண்டு வராங்க. கரெக்டாக பிறந்த உடனே அந்த டைமில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எத்தனை புரியுது? அப்போ முன்கூட்டியே எல்லாத்தையும் தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். உங்களுக்கு தேவையானது, உங்களுக்கு முக்கியமானதெல்லாம் தேவன் முன்கூட்டி ஆயத்தப்படுத்துகிறார். கையை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற முக்கியமான வார்த்தை. உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்துகிறார். அது முன்கூட்டியே உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். இல்லைன்னா சரியான நேரத்தில் உங்கள் கைக்கு வந்து சேரும். கையை தட்டி ஆவியில் நிரம்பி ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவையானது எல்லாம் ஏசப்பாவுக்கு தெரியும். முன்கூட்டியே உங்களுக்காக தருகிற தேவன். அப்படித்தான் பேர். சரிங்களா? ஆமேன். அப்படித்தான் நம்ம ஆளுக்கு பேர் வைக்கிறதும் அப்படித்தான். முன்கூட்டியே அவனுக்கானதை ஆயத்தப்படுத்தினார். சரி, கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து சொல்கிறார், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆமேன். பெரிய ஜாதியாக்குவாரா, ஆசீர்வதிப்பாரா, பேரை பெருமைப்படுத்துவார், ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை நிரப்பும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். சரி, ஆமேன். இன்னும் நிறைய இருக்குது. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள அம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? ஏகப்பட்ட வாக்கு தத்தம். சரி, இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, கர்த்தர் நம் பேரை பெருமைப்படுத்துவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சரி, பார்ப்போம், எப்படின்னு பார்ப்போம். தேங்க்யூ டாடி. ஆமேன். ஆதியாகமம் 11வது அதிகாரம், இதுக்கு முந்தின அதிகாரம் எடுத்துக்காங்க. 26வது வசனம் சொல்லுது, தேராகு, இதான் ஆபிராமுடைய அப்பா பேர். தேராகி 70 வயதான போது ஆபிராம், நாகோர்
ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆபிராம், அவர் பேர் தான் ஆபிராம், தான் ஆபிரகாமா மாறுறார். சரி, ஆபிராம தேராகு பெற்றார். சரிங்களா? ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இப்போ இந்த ஆபிராமுடைய நிலைமை பாருங்க, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாரு. கதையாக சொல்கிறேன். ஆபிராம் சாதாரண ஒரு ஆள். தேவன் பேர் சொல்லி அழைக்கிறாரு. ஆமாம், என்ன சொல்லி அழைக்கிறாரு? கர்த்தர் ஆபிராமை நோக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்படி கூப்பிட்டுருப்பாருன்னா ஆபிராமே அப்படின்னு கூப்பிட்டுருப்பார். ஆபிராமே, ஆபிராமே அப்படின்னு இருப்பார். அதான் கர்த்தர் ஆபிராமை நோக்கின்னு சொல்லுது இல்லையா, அந்த வார்த்தை. ஆபிராமே அப்படின்னு கூப்பிட்றாரு கர்த்தர். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ அப்படின்றார். பெயர் சொல்லி அழைக்கிறார். நான் ஆபிராம்ங்கிற பேரை கூப்பிட்றார், கூப்பிட்டு சொல்லி அழைக்கிறார். போ அப்படின்றார். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னார். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். அப்படியே போகிறார். நம்ம ஆள் வராரு. ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு உடனே கிளம்புனாரு. சரிங்களா? ஆமாம், அவர் சொன்னதை கேட்டு போனோன்னு போயிட்டார். அவ்வளோதான், அவர் செஞ்சது அதான். போ அப்படின்னதும் கிளம்பிட்டார். ஓகே, வந்தார். கர்த்தரை நம்பி வந்தார். ஆமேன். கர்த்தர் என்னென்ன வாக்கு பண்ணாரோ அத்தனையும் கர்த்தர் கூடவே வந்து நிறைவேற்றி அப்படியே உயர்த்திக்கிட்டே வராரு. செல்வ சீமானாக இருக்காப்புல. ஒரு கட்டத்தில் சீமானாக இருக்கிறாப்புல. ஆபிராம் கூட போகும்போது ஆபிராம் அவருடைய சகோதரனுடைய குமாரன் லோத்து, சாரா, அப்புறம் கொஞ்சம் போல் வேலைக்காரங்க, இவங்களோட பிரயாணம் பண்ணுறான். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எல்லாம் கூடுது, அவனுடைய மதிப்பு கூடுது, சொத்து பத்தெல்லாம் கூடுது, வேலைக்காரங்கெல்லாம் கூடுறாங்க. நல்ல வசதி ஆகிட்டான் ஆபிராம். லோத்தும் வசதி ஆகிட்டான், செழிப்பாயிட்டான். ஆபிராம் நிமித்தம் செழிப்பாக இருக்கிறாங்க. அவங்களுடைய அவங்க வசிக்கிற இடத்து, அவங்களுடைய அந்த சொத்து பத்து, அந்த ஆடு மாடு இதெல்லாம் பெருகணுன்னு வேலைக்காரங்களுக்குள்ளே சண்டை. ஆமாம், பிரச்சனை வருது. அவங்க வசிக்கிறதுக்கு அந்த இடம் கொள்ளலையாம், பூமி கொள்ளாமல் போயிட்டான். அந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறான். அப்புறம் சரின்னு லோத்து ஆபிராம் விட்டு பிரிஞ்சு போகிறாரு. கதை சம்பவம் நமக்கு தெரியும். அவர் இந்த பக்கமாக போகிறார், இவர் இந்த பக்கம் போகிறாரு, பிரிஞ்சு போகிறாங்க. இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த லோத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஆபிராம் தன்னுடைய வீட்டில் பிறந்த கைப்பிடிந்த 318 வேலைக்காரங்களை 318 பேரை கூப்பிட்டு போய் யுத்தமே பண்ணி ஜெயிச்சுட்டு வர்ற அளவுக்கு பயங்கரமான சோர்ஸ் அவருக்கு இருக்குது, படைபலம். ராஜாலாம் கிடையாது, ஆனால் 5 ராஜாவை காலி பண்ண ஆள். புரியுதுங்களா? ஆமாம், ராஜாவே கிடையாது இவன், ஆனால் ராஜாக்களை காலி பண்ணான். வெறும் 318 பேர் கூட கூட்டிகிட்டு போயிட்டு ராஜாக்களை காலி பண்ணி, ஆமாம், லோத்துவையும் அவன் உடைமைகளையும் மீட்டு கொண்டு வந்தா பாருங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாம் சூப்பராக கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறார், அழகாக நடத்துகிறார். ஆமேன். ஆமாம். அப்போ இவன் ஜெயிச்சுட்டு வரும்போது கர்த்தருடைய ஊழியக்காரன் மெல்கிசேதேக்கு போய் சொல்கிறாப்புல, ஆமாம், உனக்கு ஜெயம் தந்தது தேவன் தான்ப்பா, உனக்கு ஜெயத்தை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்றார். ஆமேன். ஆமாம், இவ்வளோ வெற்றியும் நன்மையும் மேன்மையும் உனக்கு கர்த்தர் தான் தந்தார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் ஆசாரியன். உடனே அந்த ஆசாரியனுக்கு ஆபிராம் எல்லா விதத்திலையும் காணிக்க, ஆமாம், தசமபாகம் கொடுத்தான். எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். சரி, இப்போ பாருங்கள். ஓகே, அடுத்து தான் அந்த 15வது அதிகாரம் இருக்குது. அடுத்து இந்த காரியங்கள் நடந்த பின்பு இவன் ஜெயிச்சுட்டு வந்த பிறகு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, கர்த்தர் பேசுகிறாரு தரிசனத்தில். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார். ஆமாம், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்டா அப்படின்றார். சரியா? அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர் அப்படின்றாப்புல. சரியா? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். சரியா? பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். சரிங்களா? அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கையத்தட்டி ஆமேன், 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 ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறேன்? கர்த்தர் சொல்கிறார், உனக்கு குழந்தை பிறக்கும் பாரு. எவ்வளோ குழந்தை இருக்குன்னா, வானத்து நட்சத்திரத்தை பாருடா, எவ்வளோ இருக்குது. இவனமாய் உன் பிள்ளைகள் உன் பிள்ளைகள் உன் சந்ததி உன் தலைமுறையாய்
பெருகும், அவ்வளோ இருக்கும் உனக்கு ஜனங்கள், உன்னுடைய ஜனங்கள் அவ்வளோ இருக்கும், பயப்படாத அப்படின்றார். சரிங்களா? உடனே அவன் நம்பிட்டான். ஆமேன் அப்படின்னு விசுவாசித்தான். அவன் விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவனை பார்த்து சொல்கிறார், அவன் விசுவாசிச்சுட்டான் இல்லையா? கையை தட்டி. விசுவாசிச்சுட்டாலாம் விட்டுற மாட்டார். சொல்லுங்கள், விசுவாசிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை விட்டுற மாட்டார், அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுற மாட்டார். உங்கள் விசுவாசத்திற்கான பலன் இன்னும் பெருகும். கையை தட்டி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமாம், அவன் விசுவாசித்தான், அதை தேவன் நீதியாக என்னார் பார்த்தீங்களா? உடனே அடுத்து வாக்குத்தத்தம் வருது பாருங்க. அடுத்து பின்னும் அவர் அவனை நோக்கி பின்னும் கூப்பிட்றாரு. மறுபடியும் எங்கப்பா போகிற, நில்லு, இன்னும் விஷயம் இருக்குது அப்படின்றார். விசுவாசிச்சுட்டு இல்லை நீ, இதுக்கு பலன் செய்ய வேண்டாமா அப்படின்ட்டு. விசுவாசிச்சா சொல்லுங்கள், நான் விசுவாசிச்சா ஏற்கனவே கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிச்சேன்னா அந்த நன்மை எனக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லை, நான் விசுவாசித்தேன் இல்லையா, இதுக்கு பதிலாக இன்னும் எக்ஸ்ட்ரா, மேலும் அவர் அவனை நோக்கி பின்னும் அவர் அவனை நோக்கி இன்னும் எக்ஸ்ட்ரா அநேக நன்மைகளையும் கர்த்தர் தருவார். ஏன்னா நீங்கள் விசுவாசிச்சிட்டீங்க இல்லையா, நம்பிட்டீங்க இல்லையா? அவரை நம்புறதான். கர்த்தரை நம்புகிறவனா செழிப்பான். அப்போ நம்ப செழிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. சரி, இப்போ நம்புன உடனே விசுவாசிச்ச உடனே பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே அப்படின்றார். ஆமேன். ஆமாம், உனக்கு பிள்ளை மட்டும் இல்லடா, பிள்ளையை தந்தது மட்டும் இல்லை, தேசத்தையே உனக்கு சுதந்திரமாக தாரன்னாரு. கையை தட்டி. ஆமேன் ஆமேன். பிள்ளை பிறக்கணும். பிள்ளை பிறந்தா பிள்ளை அடிமையாக வாழ்கிறது நல்லாவா இருக்கும்? பிள்ளை சுதந்திரவாளியாக வாழணும், ராஜா மாதிரி வாழணும். எல்லாருடைய நினப்பா தானே? அதையும் சொல்கிறார், பிள்ளையும் தருவேன், உன் பிள்ளைய ராஜா மாதிரி சுதந்திரவாளியாக வாழ வைப்பேன். அந்த பூமியில் யாருக்கும் அடிமை இல்லாமல் சூப்பரான ஒரு வாழ்க்கையும் தருவேன். உனக்கு பிள்ளையும் தருவேன், உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் தருவேன் அப்படின்றார். கையை தட்டி உன் பிள்ளைகள், உன் சந்ததிகள், ஆமாம், எதிரி சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பது ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆமேன் ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அவ்வளோக்குள்ள சொன்னார் பாருங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ டாடி. ஆமேன். இப்போ பாருங்க 17வது அதிகாரம், மத்தியானம் 17. கர்த்தர் அப்போ வாக்கு பண்ணாரா, உடனே விசுவாசிச்சுட்டானா? இப்போ பாருங்க 17வது அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாய் இரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என்னை உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த 15ல் நம்ம பார்த்தோம், கர்த்தர் இவ்வளோ பேசியிருந்தார் இல்லையா? 16ல் என்ன நடந்தது தெரியுமா? அதையும் சொல்லிடுறேன். 16ல் கர்த்தர் உன் கற்ப பிறப்பாகிய, ஆமாம், உன் கற்ப பிறப்பாக இருப்பவனே உன் வீட்டுக்கு சுதந்திரவாளியாக இருப்பான்னு சொன்னார் இல்லையா? ஆமாம். சாராளுக்கு குழந்தை பிறக்கலை. உடனே என்ன பண்ணிட்டு அந்த அம்மா ஆகாருங்கிற தன்னுடைய வேலைக்காரிய மறுமனையாட்டியாக கொடுப்போம். கர்த்தர் கற்ப பிறப்பு சுதந்திரவாளியாக இருப்பேன்னு சொல்லிட்டார் இல்லையா? எனக்கு தான் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான பாக்கியம் இல்லை, அவ்வளோதான். சரி, என் வேலைக்காரியை கொடுக்குற மறுமனையாட்டியா, அவன் மூலமாக குழந்தை பிறக்கும், அந்த பிள்ளையை வளர்த்து சுதந்திரவாளி ஆக்கிற வேண்டியதான், அப்படி தான் போல அப்படின்னு அந்த அம்மா நினச்சிட்டு உடனே அது வந்து சொல்லுது, ஐயா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணிட்டாங்க, உங்களுக்கு கற்ப பிறப்பானவனே சுதந்திரவாளியாக இருப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க, அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். ஆனால் எனக்கு தான் அப்படி தான் சொல்லும் பாருங்கள். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது. எகிப்து தேசத்திலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லிட்டார், உன் கற்ப பிறப்பு உங்களுக்கு சுதந்திரவாளியாக இருக்கும், உனக்கு குழந்தை பிறக்கும் ஆபிரகாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பாருங்கள், ஏன் கற்பத்தை கர்த்தர் அடைச்சிருக்கிறார்? என்னால் குழந்தை பெக்க முடியல, அப்போ உங்களால் குழந்தை பெக்க முடியும். ஆனாலும் ஒன்று பண்ணுங்க, என் வேலைக்காரியை மறுமனையாட்டியா உங்களுக்கு நான் திருமணம் பண்ணி தரேன், மறுமனையாட்டியாய் நான் கொடுக்குறேன், கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு நீ சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். சரிங்களா? ஆமேன். பாருங்க, ஆமாம், எப்படி ஆதாம் ஏவாள் வார்த்தைக்கு செவி கொடுத்தது போல் ஆபிரகாமும் ஒரு தப்பு பண்ணார். சாராய் இப்போ அந்த அம்மா பேர், சாராயுடைய வார்த்தைக்கும் இவர் செவி கொடுத்தாரு. அதனுடைய விளைவு இஸ்மவேலுங்கிற ஒரு துஷ்ட மனுஷன் பிறந்தான். சரி, ஓகே, கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஆமேன். இப்போ பாருங்க, இந்த துஷ்ட மனுஷன் எப்படின்னா, இவனை அடிமைப்படுத்துறது தான் அவனுடைய நோக்கம். யார? வாக்குத்தத்தத்தின் பிள்ளையான, அப்படிதான் பைபிள் சொல்லுது. வாக்குத்தத்தத்தின் பிள்ளையான இந்த அப்பா பண்ண தப்புனால பாருங்க, இந்த அப்பாவுக்கு இவர் தேவ சித்தத்தை மீறி இவர் ஒரு விருப்பத்தின்படி சாராளுடைய மனைவி பேச்சை கேட்டு இவர் ஒரு தப்பு பண்ணுறாரு, மறுமனையாட்டியோடு சேர்ந்துடுறார்.
சேர்ந்த உடனே ஒரு குழந்தை பிறகு அந்த துஷ்ட மனுஷன் அவன். ஏன்னா புறஜாதி இந்த அம்மா, சரிங்களா? தேவனுடைய டிசைனே சாராள், ஆபிரகாம், சாராள், ஆபிராம், சாராய், இவங்க 2 பேர் சேரணும். இந்த கற்ப பிறப்பில் தான் ஆமாம் வாக்குத்தத்தத்து பிள்ளையான ஈசாக்கு வருவான். ஆனால் அவங்க பொறுமை தாங்கலை, அவசரப்பட்டாங்க. அவங்களே சுயமாக ஒரு சித்தத்தை நிறைவேற்றுறாங்க, சுய சித்தம். அவங்களே ஒரு திட்டத்தை போட்டு நிறைவேற்றுறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஆகாரம் சேர்ந்து. விளைவு பாருங்கள், ஏண்டா பண்ணி வச்சோன்னு ஆகிப்போச்சு. அதான் எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய கரத்தை பொறுமையோடு இருங்க. கர்த்தருக்கு உங்கள் சூழ்நிலை நல்லா தெரியும். அவர் செய்கிற வரைக்கும் பொறுமையோடு காத்துருங்க. தயவுசெய்து நீங்களாக ஏதாவது ஒரு சுய சித்தத்தை ஏதாவது செஞ்சு அதில் ஃபெயிலியர் ஆகி வெக்ஸ் ஆகி ஏண்டா இதை நம்ம செஞ்சோங்கிற அளவுக்கு ஆயிரும். செய்யும்போது தெரியாது, நல்லதும் போலே தெரியும். நிறைய பேர் பிறகு கடன் வாங்கி வீடு கட்டும்போது தெரியாது, கட்டிட்டு கடன் அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு வீட்டையும் ஜப்தி பண்ணி மேலும் கடன் ஆகி நம்ம தெருவில் நிப்பாட்டு வாங்கி பாருங்க, அப்போ தான் புரியும். எத்தனை பேர் புரியுது? ஆமேன். எனக்கு அன்பான வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, கேட்டு அதன்படி நடங்க. அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், சூப்பராக சொல்லுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். அவர் பேச்சுக்கு கீழ்ப்படிந்து நடங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். அவர் சொல்லிட்டார்லாங்க, அதான் நடக்கும். அவருடைய வார்த்தை கீழ்ப்படி அப்படியே போங்க. ஆனால் அவருக்கு சித்தம் இல்லாமல் நீங்கள் எதையாவது ஒன்று செஞ்சீங்கன்னா கஷ்டம். இப்போ பாருங்கள், தேவன் சொல்லியிருக்கிறாரு, உனக்கு உனக்கு குழந்தை பிறக்குண்டான்ட்டார். வானத்து நட்சத்திரத்தை போல் இருக்குன்னு சொல்லிட்டார் இல்லையா? சரி, இப்போ சாராள் இப்படி தரும்போது ஆபிரகாம் கர்த்தரோட பேசுகிறவன் தானே. ஆண்டவரே எனக்கு என்ன தருவீன்னு கேட்டவன் இல்லையா? ஆண்டவரே இப்படி நான் அந்த அம்மாவோட சேரலாமா சேரக்கூடாதான்னு கேட்கல பாருங்கள். சரி, ஏன் கேட்கலன்னு அது அவருக்கு தான் தெரியும். சரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, நீங்கள் ஏதோ தப்பாலாம் நினைக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறத பார்த்து அவருக்கு ஏற்கனவே அந்த அம்மா மேலே கண்ணு, பல நாள் கண்ணு. அப்படி உடனே அந்த அம்மா தன்னுடைய மனைவியே தாரை பார்த்து கொடுத்த உடனே ஓகே அப்படின்ட்டாருன மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. நான் அதை சொல்லுவேன்னு நினச்சிக்கலாம், அதை எப்படி என் வாயால் சொல்லுவேன்? சரி, ஓகே, நம்ம நடந்துட்டு சரி, நடந்ததெல்லாம் நன்மைக்கே. என்ன தெரியுமா பிரச்சனை? இந்த இஸ்மவேல் துஷ்ட மனுஷன். இவன் எப்படி இருப்பானா? அவனை குறித்து வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா, அவன் சகோதரனுக்கு எதிராக இருப்பானா. சரிங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தரே சொல்கிறாரு பாருங்களேன், 11வது வசனம், இதே அதிகாரத்தில் 16வது அதிகாரத்தில் 11வது வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனான அவளை நோக்கி, கர்ப்பவதியாக இருக்கிற நீ ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்ட அப்படின்னா அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான். சகோதரருக்கு எதிரியாக இருப்பான், எதிராக குடியிருப்பான் அப்படின்றார். அதான் வேதம் சொல்லுது, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு வளர்கிற வரைக்கும் இஸ்மவேல் அவனுக்கு மேலே அதிகாரம் செலுத்துவானா, அவனை போட்டு ஒடுக்குவானா விவரம் தெரிகிற வரைக்கும். அப்படி தான் நடக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர். சாராளுக்கு குழந்தை பிறந்து ஈசாக்கு பிறந்த பிறகு இவங்க அப்படி தான் படுத்துவாங்க. ஆகாரும் இந்த பையன் இஸ்மவேலை சேர்ந்துக்கிட்டு சாராலையும் அந்த பையனையும் டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால தான் மறுபடியும் வீட்டை விட்டு வெளியில் வருவாங்க. சரிங்களா? கர்த்தர் நல்லவர். பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஆமேன். இஸ்மவேல் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை ஒடுக்குவானா. சரி, கர்த்தர் நல்லவர். ஆமேன். இப்போ பாருங்கள் 17. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமமாக இருன்றார். என்ன சொல்கிறாரு சொல்லுங்கள்? என்னடா வேலை பார்த்து வச்சுருக்க? 16வது அதிகாரத்தில் தான் அது இருக்குது, அந்த சம்பவங்கள் பூரா. துஷ்ட மனுஷன் பிறந்தது வச்சதெல்லாம். அடுத்து 17 சொல்கிறாரு, ஆபிரகாம் கர்த்தர் தரிசனம் ஆயிட்டார். என்னடா வேலை பண்ணி வச்சுருக்க? நீ எனக்கு முன்னாடி நடந்து உத்தமமாக இரு. உனக்கு ஒரு மனைவி தந்துருக்குறேன் இல்லையா? அவன் மூலமாக பிறப்பை நான் தருவேன்டா. நீ ஏன்டா அவசரப்பட்டு இன்னொரு பொண்டாட்டியை கட்டுற அப்படின்றார். உத்தமமாக இரு அப்படின்றார். அப்படி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ தெரில. இந்த இடத்துல அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அடுத்த அதிகாரத்தில் வருதே, உத்தமமாக இரு, நான் உனக்கும். அவர் சொல்கிறார் பாருங்கள், கர்த்தர் அவசரப்படாதடா, கொஞ்சம் பொறுமையாரு, உத்தமமாரு, உண்மையாரு சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கள், அதுதான் சொல்ல வர்றார். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஏன் அவசரப்படுறேன்? நான் உன்னை உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை பெருக பண்ணுவேன். சரியா? ஆமேன். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அவன் உடனே உணர்ந்துட்டான், ஐயோயோ நான் பண்ண தப்பு நினச்சி தான். ஏன்னா பிரச்சனை ஆகி போச்சு இல்லையா? மறுமனையாட்டி அந்த அம்மா சேர சொல்லுது, இவர் சேர்றாரு அந்த அம்மா பேச்சை கேட்டு. அப்புறம் என்ன ஆகுது? அந்த அம்மா விரட்டி விட்டுட்டு அது பிள்ளையோ அந்தால அது போகுது அந்தால. சரிங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமேன். வயிற்றுல குழந்தையோடு அந்தால போகுது. வனாந்தரத்தை பார்த்து கர்த்தர் மறுபடியும் சொல்லி அனுப்பி வச்சார். சரிங்களா? அதனால் அவன் தப்பு பண்ணிட்டான்னு அவனுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா?
அதான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ உத்தமமாக இருடா, நீ ஏன்டா அவசரப்படுற அப்படின்றார். உடனே அவன் முகங்குப்புற விழுந்து வணங்கின, ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்காங்கப்பா, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றான். உடனே நான் உன்னோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். மறுபடியும் அதான் சொல்கிறார், திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், உன்னை மிகவும் அதிகமாக பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள் அப்படின்றார். உன்கிட்ட ராஜாக்கள் வருவார்கள்டா, உனக்கு உன் பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாக இருக்கும்படி உனக்கு உன் சந்ததி உனக்கு பின் வரும் தலைமுறைக்கு வரும் உன் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்குகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு உன் பின் வரும் உன் சந்ததிக்கு நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் வரும் தலைமுறையாக வரும் சந்ததியும் என் உடன்படிக்கை கைகொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை சொல்லுவார். விருத்த சேதனம் பண்ணுறதை பற்றி சொல்லுவார். சரிங்களா? அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பின்னும் கர்த்தர் சொல்கிறாரு, தேவன் ஆபிரகாமை நோக்கி சொல்கிறாரு. 15வது வசனம், ஆதியாகமம் 17:15, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பெயராயிருக்கும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஸ்தோத்திரம். ஆமேன். சரி, இது 5வது வசனம் ஃபஸ்ட். ஆமேன், கர்த்தர் நல்ல. ஆதியாகமம் 17:5 அந்த வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் நல்லவர். அவர் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். என்னது, இது வரைக்கும் அவன் குழந்தை இல்லாதவன், மலடன் வச்சுக்காங்களேன், அப்படி தான் பேர். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். இனி உன் பெயர், 5வது வசனம், ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படும். கையை தட்டி, எனப்படும் அல்ல எண்ணப்படும். அப்படின்னா எண்ணிக்கொள்வார்கள், அப்படின்னா எண்ணப்படும்னா இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இவன் வாழ்வான். ஆபிரகாம் அப்படின்னா அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கும் பாருங்கள், ஆபிரகாம் அப்படின்னா விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்றோம் இல்லையா? ஆபிரகாம்னா அநேகம் பிள்ளைகளுக்கு தகப்பனை உடையவன் அர்த்தங்க. அதுக்கு ஒரு பேர். எல்ஷடாய்னா சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு இருக்கு இல்லையா? மாறா என்றால் கசப்பானவள் அப்படின்னு சொல்கிறாப்புல இல்லையா? இந்த மாதிரி ஆபிரகாம் அப்படின்னா அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்ற அர்த்தம். கையை தட்டி, புரியுதுங்களா? கர்த்தர் நல்லவர். ஒரு பிள்ளையும் பெக்காதப்ப ஆபிராம் அப்படின்னு அழைக்கப்பட்டான். இவனை ஆபிரகாம்னு மாற்றினார். ஏன்னா அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பன் அப்படின்னார். கையை தட்டி ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்படி தான் ஏசப்பா பேர் வச்ச எல்லாரும் அப்படித்தான். பேதுரு, நீ சீமோன் என்று இருக்கிறாய், நீ பேதுரு என்று அழைக்கப்படுவாய். ஆமீன். பேதுருன்னா பாறையாம், உறுதியானவன்னு அர்த்தமா. சரிங்களா? இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னா இருப்பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஆள். ஆமேன். ஆரம்பத்தில் வீக்கான ஆள், மீன் கூட பிடிக்க முடியாமல் இருந்த ஆள், கடைசியில் பார்த்தா மனுஷங்களை பிடிக்கிறார். கொத்தா ரசிக்க போகிறாங்க. 3000 ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர், ஒரு பிரசங்கத்தில் 5000 பேர் கொத்தா ரசிக்க போகிறாங்க. நடந்து போகிற இடமெல்லாம் ஜனங்கள் சுகமாகறாங்க நிழல் பட்டு. கையை தட்டி. சீமோனா இருக்கும்போது ஒரு மீன் கூட கிடைக்கல. மீன் பிடிக்கிற தொழில் பண்ணுறாரு. அந்த தொழிலுக்கே அவர் வேஸ்ட் மாதிரி, அந்த தொழில் பண்ண தகுதி இல்லாமல் இருக்கார். ஒரு மீன் கூட பிடிக்கலையா பாருங்க. நான் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒத்த மீன் கூட பிடிக்காத மீனவனாக இருந்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஆளை பேதுருன்னு பேரை வச்சு மீன் மட்டும் இல்லை மனுஷனையும். அதுக்கப்புறம் போய் பேதுரு ஆன பிறகு ஒரே ஒரு தூண்டி போய் போடுறாரு. வெள்ளி பணத்தோட மீன் வந்து கொண்டாட ரெடியாக இருக்குது. மீன் வாயை பிளந்துட்டு ரெடியாக இருக்குது. போட்ட உடனே கேட்ச் ஆகுது. உடனே தூக்கிடுறா. ரொம்ப ரிஸ்க்லாம் கிடையாது. ஒரே மீன் வெள்ளி பணத்தை தூக்கி கொண்டு வந்து அது என்னது டேக்ஸ் கட்டிடுறா. எத்தனை புரியுது சொல்லுங்க? ஏசப்பா உங்களை பேர் சொல்லி அழைக்கிறதுக்கு முன்னாடி, அப்படின்னா நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஃபெயிலியராக இருக்கலாம், எல்லாம் நஷ்டமாக இருக்கலாம். அவர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். அவர் கூப்பிட்டு அதில் அழைச்சிட்டார் இல்லையா? உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். ஆமே. ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. இது வரைக்கும் ஆச்சு. அடுத்து ஆபிரகாம்ங்கிற பேர் யாருக்குமே கிடையாது. கையை தட்டி எத்தனை பேர் வந்திருக்கு. யோசேப்பு பேர் கூட 2 இடத்துல இருக்கும். யாக்கோபின் குமாரன் யோசேப்பு, இயேசுவின் தந்தை யோசேப்பு. சரிங்களா? யாக்கோபு 2 யாக்கோபு, சீசர்களே 2 யாக்கோபு இருந்தாங்க. பார்த்துருக்கீங்களா? சீமோன் 2 சீமோன். ஆனால் பேதுரு ஒரே பேதுரு. எத்தனை புரியுது? ஆமேன். ஒரே பேர்.
இயேசு ஒரே பேர். ஆமென். ஆமா, கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படின்னா என்ன? தனித்துவமானவர்கள், டிஃப்ரெண்டா. ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தேங்க்யூ டாடி. ஒரே ஈசாக்கா? ஆமாம். ஆமென், ஆமென், ஆமென். வேற என்ன பேர்? தேங்க்யூ டாடி. சில பேர்லாம் ஒரே பேர் தான், வேறு யாருக்குமே அந்த பேர் வச்சதே கிடையாது. ஆமாம், தாவீது ஒரே பேர். கையை தட்டி. வேறு யாருக்குமே தாவீதுன்னு பேர் பைபிளில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. தாவீதுன்னு அவன் ஒருத்தன் தான், பேதுருன்னு அவன் ஒருத்தன் தான், சீமோன்னா நிறைய சீமோன், யாக்கோபுன்னா நிறைய யாக்கோபு, யோசேப்புன்னா நிறைய யோசேப்பு. எத்தனை புரியுது? ஆமாம் இல்லை அப்படின்றீங்களா? ஆமாம், இப்படி ஒன்றும் இருக்குது, தனித்துவமானவர்கள். ஆமேன். ஆமாம், தேங்க்யூ டாடி. சவுல்னு நிறைய பேர் இருக்குது, பவுல்னு ஒரு பேர் தான் இருக்குது. ஆமேன், ஹல்லேலூயா, தேங்க்யூ டாடி. சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ நிறைய பவுல் இருக்கிறாங்க. அப்போ சவுல், 2 சவுல். ஆமாம், தாவீதுக்கு முன் மாமனார் ஒரு சவுல், இந்த சவுல். சரிங்களா? சவுல் அப்புறம் பவுல் ஆயிட்டார். பவுலுங்கிற பேரில் ஒருத்தர் தான். சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ பாருங்க, தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியா உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். கர்த்தர் அந்த பேர் வைக்கும்போதே அதுக்கான அர்த்தத்தை சொல்லுவார். பார்த்துருக்கீங்களா? நிறைய இடத்துல இருக்கும். ஓகே, சரி. உன்னை மிகவும் அதிகமாக பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். கையை தட்டி. ஆமேன், ஆமேன். இப்படி நிறைய சொல்கிறாரு. ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆமேன், 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 ஆமேன். நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது, டைம் இல்லை. நல்லா பாருங்கள், அடுத்தடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, உனக்கும் உன் பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாக இருக்கும்படி உனக்கும் எனக்கும் உனக்கு பின் வரும் தலைமுறையாக இருக்கும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியை தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின் வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் வரும் தலைமுறைகளும் சந்ததிகளும் என் உடன்படிக்கை கைகொள்ளுங்கன்னு தான் அந்த விருத்த சேதனம் பண்ண சொல்லுவார். இப்போ 15வது வசனம், பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அலையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராய் இருக்கும். கையை தட்டி. ரொம்ப முக்கியம். வீட்டுக்காரு பேர் மாறினோன்னு இந்த அம்மா பேரும் மாறுது. சாராய் அப்படின்னா குழந்தை இல்லாதவள், அந்த நிலைமை, அதை சொல்ல வரேன். குழந்தையே இல்லை. சாராளுக்கு என்ன அர்த்தமா? சாராள் அப்படின்னா, நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னார். எப்படி? ஆமாம், சாராள் என்பது அவளுக்கு பெயராய் இருக்கும், ஏனென்றால் அவள் ஜாதிகளுக்கு தாய். சரிங்களா? ஆமென். ஆமாம், அப்படி கர்த்தர் சொன்னார் பாருங்க. இப்போ சாராய் சாராளா மாறிட்டாப்புல. எப்படி மாறினாப்புல? ரொம்ப சிம்பிள். ஆபிரகாமுடைய மனைவிங்கிறதா ஒரே காரணத்தினால ஆகாரை மாற்றினாரா, பேரை மாற்றினாரா? ஆகார் எனப்படுவ நீ ஆகார் மாற்றி நான் உன்னை அப்படியாக்க இப்படியாக்க சொன்னாரா? ஆபிரகாமின் ஒரே மனைவி. ஆமேன், உண்மை உள்ள மனைவி, முதல் மனைவி. ஆமாம், அதான் அவங்கள தான் தேவன் சிருஷ்டித்தார். அவங்க 2 பேர் தான் பிளானு, தேவனுடைய பிளானு. இந்த 2 பேர் மூலமாக ஈசாக்கு அப்படியே தலைமுறையை பெருக்கணும் அப்படின்ட்டு. இடையில ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். சாராய் சாராளாக மாறினாள். சாராள் அநேக ஜாதிகளுக்கு தாயாக எண்ணப்பட்டாள். எத்தனை புரியுது? ஆமேன். அவர் எப்படி தகப்பனோ இவர் தாய். அங்கே பேர் மாறினா இங்கேயும் பேர் மாறிச்சு. ஆமேன். பேரை பெருமைப்படுத்துகிறார். ஆமேன். வேதம் சொல்லுது, சாராள் ஆண்டவனே ஆண்டவனேன்னு இருப்பாளாம். பைபிள் சொல்லுது புதிய உடன்படிக்கையில். அதனால் சாராள், நீங்களும் உங்கள் கணவனாருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் சாராளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அந்த கணவனாரை உண்மையாக நேசித்தா அந்த கணவனுக்கு உண்மையாக இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா பிடிச்சிட்டு போயிடும் அந்த அம்மாவை. இவரும் ஓகே சொல்லிடுவார், பயந்து போய் விட்டுருவார் ஆபிரகாமும். ஆமாம், கர்த்தர் மீட்டு கொண்டு மறுபடியும் ஆபிரகாமோட சேர்ப்பார். யோசிச்சு பாருங்க, தப்பாக நினச்சிக்கிடாங்க. ஒரு மனைவி கணவன் இருக்கிறாங்க, மனைவி ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டு மறுபடி ஒன்றுமே பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு இதனால திரும்ப கொண்டு விடுறான். விட்ட உடனே இந்த கணவனை ஃபேஸ் பண்ண முடியும், இந்த கணவனால் அந்த மனைவி ஃபேஸ் பண்ண முடியுமா? அவன் என்னை கடத்தும் போது சண்டை போடல, இடம் உன்னால் கையாளகலை, என்னை காப்பாற்ற முடியலையே, உன்பாட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு இருந்துட்டேன்னு எவ்வளோ ஒரு பேச நினச்சா நாக்கப்படுகிற மாதிரி 4 கேள்வி கேட்கலாமா கேட்கக்கூடாது ஆபிரகாமை?
அந்த அம்மா கேட்கவே இல்லை, அமைதியாக வந்து சேர்ந்துக்கிட்டு. எத்தனை புரியுது? ஆமாம், கர்த்தர் நல்லவர். அப்படி ஆபிரகாமை மதித்து, ஆபிரகாமை நேசித்து, ஆபிரகாமை வசனம் சொல்லுது, நான் சொல்லலை, ஆபிரகாமை ஆண்டவனேன்னு கூப்பிட்டுச்சான். இப்போ எடுத்தோன்னே டைம் ஆயிரும். ஆண்டவனேன்னு கூப்பிட்டுச்சான். அது தன்னை ஒரு ராஜா வந்து ஒரு முறை இல்லைங்க 2 முறை தூக்கிட்டு போகும்போது காப்பாற்ற வழியே இல்லை. அந்த கணவனை பார்த்து தான் ஆண்டவனேன்னு கூப்பிட்டுச்சான். இவன் போய் காப்பாற்றலை, கையை தட்டுங்க. இவனால் முடியாது தான், ராஜாவெல்லாம் ஏற்று வாழ முடியுமா? ஆனால் இவன் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். கையை தட்டி அங்கே தான் சார் நிற்கிறான் ஆபிரகாம். தூக்கிட்டு போயிட்டாங்க, அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவனை ஹீரோவாக போயிட்டு டிஷ்யூம்னு. ஆனால் ஒன்று யோசிக்க வேண்டியது இருக்க, இங்கேயும் யோசனை வருது. எங்க லோத்துவையும் அவன் மனைவி பிள்ளைகளையும் கூப்பிட்டு போகும்போது வெறும் 318 பேரை கூப்பிட்டு போயிட்டு அடித்து காலி பண்ணிட்டு வந்தாப்பிலையா தலைவர்? மனைவி சாரா தூக்கிட்டு போகும்போது மட்டும் ஏன் தலைவர் ஒன்றும் பண்ணலை? யோசிக்க வேண்டிய விஷயம். புரியுதா இல்லையா? கர்த்தர் நல்லவர். சரி ஓகே, சரி. ஆமாம், ஏதோ ஒன்றுங்க, அந்த டைம் வர முடியலை. சரி ஓகே, வயசாயிடுச்சு இல்லையா? சரி, அதனால் யுத்தம் பண்ண முடியலையா இருக்கும். சரி. ஆனால் பாருங்கள், ஆபிரகாமுக்காக கர்த்தர் யுத்தம் செய்தார். ஆமேன். அந்த அம்மா மேலே ஒரு கை கூட படாமல் அப்படியே பாதுகாத்து தூக்கி கூட்டு வந்தார். ஆமேன். ஆமாம், எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ டாடி. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி ஆண்டவரே. பேரை பெருமைப்படுத்துகிறவர். ஆமேன். ஆபிரகாமுக்கு மனைவியாக இருந்த நாள் கர்த்தர் சாரால் பேரையும் பெருமைப்படுத்தினார். ஜாதிகளுக்கு தாய் என்று அழைக்கப்படுகிறார். ஆமேன். கையத்தட்டி மலடியாக இருந்தவளுக்கு தேவன் கொடுக்குற பாக்கியம் அநேகருக்கு தாய். கையத்தட்டி சொந்தமாக பெற்றெடுத்து பாருங்கள். ஈசாக்க 90 வயசில் பெற்றெடுத்துச்சு. ஆமேன். 100 வயசில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் பலத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து, ஆமேன் ஆமேன், கர்த்தர் அவர்களுக்கு உரைத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக, எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறுவதற்காக கர்த்தர் அவர்களுக்கு அழகான ஆண் பிள்ளையை கொடுத்தார். ஈசாக்கை கொடுத்தார். பெற்றெடுத்தார்கள். அந்த பிள்ளை வளர்ந்து எல்லா வாக்குத்தத்தையும் சுதந்திரித்தான். தேவனுடைய தீர்க்க தரிசனம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறினது. ஆமேன் ஆமேன். கர்த்தர் சொன்னதான் நடந்துச்சு. அவங்க நினச்சதெல்லாம் நடக்கவே இல்லை. அவங்க குறுக்கலியாக போனதெல்லாம் சக்ஸஸ் ஆகலை, ஃபெயிலியர். கர்த்தர் அவனோடு சொன்னது காரியங்கள் தான் நடந்துச்சு. அதுதான் அவனை உயரத்துக்கு கொண்டு போச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் 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 ஆமேன். ரைட், தேங்க்யூ டேட். கடைசியாக எனக்கு அன்பானவர் பாருங்கள், ஆபிராம் தான் ஒரு பேர். ஆனால் இன்றைக்கும் நம்ம ஆதி ஆகமத்துலேருந்து எங்கே படித்தாலும் ஆபிராம்னு கூட மாட்டோம், ஆபிரகாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அப்படி தாங்க, எனக்கு அப்படி தான் பழக்கம். பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தே வாசித்தாலும் ஆபிரகாம்னு கூப்பிடுவேன். ஏன்னா தப்பு கிடையாது, அது அவன் பேர் தான். புரியுதா நான் சொல்கிறது? தப்பே கிடையாது, அது அவன் பேர் தான். இன்னும் சொல்ல போனால் ஆபிரகாம்னு அப்போ, இப்போ அவன் ஆபிரகாம். புரியுதுங்களா? கர்த்தர் நல்லவர். ஆபிரகாம்ங்கிறது அப்போ, இப்போ அவர் ஆபிரகாமாக வாழ்ந்து எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் செஞ்சுட்டாரு. அதனால தான் பாருங்கள், ஆபிரகாம்ங்கிற பேர் மறந்தே போச்சு. ஆபிரகாம்ங்கிற பேர் தான் பெருமைப்பட்டு நிற்குது. எத்தனை புரியுது? எனக்கு அன்பானவர்களை கையை தட்டி, அப்படித்தான் உங்கள் பழைய வாழ்க்கை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்கள் பேர், உங்கள் வாழ்க்கை எல்லாம் டேமேஜாக இருக்கும். எல்லாவற்றையும் கர்த்தர் தூக்கி எடுத்து நிறுத்துவார். உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். கையை தட்டி ஆமேன். உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். ஆமேன். உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். ஆமேன் ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் கர்த்தர் நீக்குவார். ஆமேன். உங்களை நிறைவாய் நடத்துவார். ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஆமேன் 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 ஆமேன். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே நீங்கள் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. இப்போ பாருங்கள், ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்குன்னு சொன்னார் பாருங்கள், 100 வயசில். ஆமாம், சாராளுக்கு 90 வயசு. சிரிக்கிறான், நகைக்கிறான். 100 வயசானவனுக்கு குழந்தை பிறக்குமோ, 90 வயசு சாராளுக்கு குழந்தை பிறக்குமோன்னு சிரிக்கிறான். இஸ்மவேலையும் சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இஸ்மவேல் உம்முடைய முன்பாக பிழைத்திருப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் சொல்கிறாரு, உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாக உனக்கு ஒரு குழந்தைய பிறப்பு. அவன் சிரிக்கிறான். ஏன் சிரிக்கிறான்? குழந்தை எங்கே போட்டு பாஸ், என்ன பாஸ் 100 வயசாகுது, அவளுக்கு 90 வயசாண்டவரே எங்கே அப்படின்றான், சிரிக்கிறான். சொன்னார், உங்ககிட்ட சொன்னது யார்? வாக்குத்தத்தம் பண்ண யார்? நான் கடவுள்ரா. உன் பேரை மாற்றியாச்சு,
உன் மனைவி பேர் சாரா பேரை மாற்றியாச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னப்படும்னு என்ன அர்த்தம்? நடந்துரும்னு அர்த்தம். நடந்துரும் அப்படின்றார். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாரா நிச்சயம் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. உன் உடன்படிக்கை அவனுக்கு அவன் பின் வரும், அவன் சந்ததிக்கு நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகும் பெருகம் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனையும் பெரிய ஜாதியாக்குவேன். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை உண்டாக்குவேன் என்றார். தேவன் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். ஆபிரகாம் தேவன் என்ன சொன்னாரோ, ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டில் பிறந்த யாவரையும் தான் பணத்து கொண்ட அனைவரும் ஆகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளில் தானே விருத்த சேதனம் பண்ண. கையை தட்டி சார் அவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து விசுவாசிச்சு அன்னைக்கே அதை செயல்படுத்தினான் சார். அத்தனை பேருக்கும் ஒரே நாளில் சுன்னத் கல்யாணம். சுன்னத் கல்யாணம் சொல்லுவாங்களா? ஒரே நாளில் சுன்னத், ஒரே நாளில் எல்லாருக்கும், அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரே நாளில். இது எங்கேயாவது உண்டா? சரி, ஒரே நாளில் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றினான். கையை தட்டி ஆமாம், நாளைக்கு நாளை கழிச்சுலாம் இல்லை, இன்றே ரச்சனை நாள் மாதிரி கர்த்தர் சொல்லியாச்சு இல்லையா, அன்னைக்கே செஞ்சிடணும்னு அன்னைக்கே செஞ்சான். ஆமேன் ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்து 18வது அதிகாரத்தில் தான் கர்த்தர் மறுபடியும் சந்திக்கிறார். ஆமேன். ஆமாம், 3 தூதர்கள் போல கர்த்தர் போகிறார் அங்கே. ஆமேன். அப்போ உடனே அவன் பயங்கரமாக உபசரிப்பு நல்லா கவனிக்கிறான். எத்தனை பேர் புரியுது? ஆமாம், நல்லா கவனிக்கிறான். கர்த்தர் நல்லவர். ஆமேன் ஆமேன். கர்த்தர் சொல்கிறார் இல்லையா, உன் வீட்டுக்கு பிச்சைக்காரங்க, நான் உன் வீட்டுக்கு வந்தேன் எனக்கு சாப்பாடு தரல, ட்ரெஸ் இல்லாமல் இருந்தேன், சாப்பாடு இல்லாமல் இருந்தேன் சாப்பாடு தரல, ட்ரெஸ் இல்லாமல் இருந்தேன் ட்ரெஸ்ஸு தரலன்ன மாதிரி பாருங்கள். நாங்கள் எப்போ உங்களுக்கு தராமல் இருந்தோன்னா இந்த ஏழைகளுக்கு கொடுக்கல இல்லையா, ஆமாம் அவங்களுக்கு கொடுத்தா எனக்கே கொடுத்த மாதிரி இந்த மாதிரி இவன் வீட்டுக்கு பாருங்கள். ஆதியாகமம் 18 பின்பு கர்த்தர் மம்மரே சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலிலே உஷ்ண வேளையில் கூடாரவாசல் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடன் அவன் கூடாரவாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். அவங்க வராங்க, ஆனால் தேவனாக அப்படி வரல, சாதாரண மனுஷராக வராங்க. வந்த உடனே அவனுக்கு தெரியுது, உணர்த்தப்படுது, போய் வணங்குறான், கும்பிட்றான், கவனிக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய தூதர்கள் அப்படி தான் அவன் பார்க்குறான். சரிங்களா? பயங்கரமாக அவங்களுக்கு கவனிப்பு உபசரிக்கிறான் பாருங்க. ஆமேன் ஆமேன். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டுங்கள். வீடு கூட இல்லை. பெரிய ஐஸ்வர்யவான், பரதேசியாக தான் வாழ்ந்தார். ஏன்னா தேசத்தை சுதந்திரமாக கொடுக்கல, அதனால் மரத்தடி நிழலில் இருங்க வாரன்ட்டு போகிறான். சாய்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வரேன், அப்புறம் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய்கின்றார்கள். என்ன கவனிப்பு பாருங்க ஆபிரகாம். ஆமாம், தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்துக்கு போய் நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு. ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்திலே சமைச்சான். எல்லாம் பயங்கர ஸ்பீடாக இருக்கிறாங்க. ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். இதோ கூடாரத்தில் இருக்கிறார் என்றார். பொதுவாக நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வீட்டுக்கு இந்த மாதிரி வரும்பொழுதே அவங்கள கடவுளாக தான் பார்ப்பாங்க, தூதர்களாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா இதே போல் லோத்தி வீட்டுக்கும் 2 பேர் போவாங்க பாருங்கள், 2 தூதர்கள். அவன் வருந்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு போவான். வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, சாப்பிடுங்க, உங்களுக்கு இளைப்பாறதுக்கு இடம் தாரேன் அப்படின்லாம் சொல்லுவான் பாருங்கள். இப்படி ஒரு வழக்கம் அவன்கிட்ட உண்டு. பொதுவாக அப்படி வந்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க தேவனுடைய தாசர்கள், தேவ தூதர்கள், ஆண்டவரே அப்படின்றான். அப்படி தான் கூப்பிடுவாங்க. சரிங்களா? ஆமேன். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ டாடி. என்ன ஒரு கவனிப்பு பாருங்கள். அப்போ அவனுக்குள்ள அவன் தான் ஐஸ்வர்யவான். அதான் அவனை வேதம் ஐஸ்வர்யவான்னு சொல்லுது. அவன் மனசே செழிப்பு, அவன் மனசே கொடுக்குற மனசு. எத்தனை புரியுது? ஆமேன். கர்த்தருக்கு அவ்வளோ ஹானர். ஓகே, தேங்க்யூ டாடி. அப்போ நல்ல சாப்பாடு, சூப்பராக பெஸ்ட்டாக எல்லாம் பம்பரமாக வேலை செய்கிறாங்க. கடைசியில் நல்லா சாப்பிட்ட உடனே அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறான். அப்பொழுது அவர்
ஒரு உற்போக்காலத்தில் நிச்சயமாக உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவி சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவளுக்கு பின்புறமாக கூடார வசை இதை கேட்டுக்கொண்டிருந்தால், ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிட்டு, ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவி, என் ஆண்டவருக்கு முதிர் வயதுள்ளவருமான பின்பு எனக்கு எப்படி இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கையை தட்டி. ரொம்ப முக்கியம், நம்பவே முடியலை. தேவன் பேரை மாற்றியாச்சா? பேரை முன்னாடியே மாற்றிட்டார். சொல்லுங்க, ஆபிரகாம் சாராள், பேரை மாற்றியாச்சு. ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பன், சாராய் ஜாதிகளுக்கு தாய். பேரெல்லாம் மாற்றியாச்சு, வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் கர்த்தர் சொல்ல மட்டும் நம்பவே முடிய மாட்டேங்குது, மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது, சிரிப்பு தான் வருது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், கட்டாயம். சாராள் நகைக்கிறது என்ன அப்படின்னதும், நான் நகைக்கலைங்க, அந்த அம்மா பயந்து போய் பொய் சொல்லுது. நீ நகைத்தாய், பின்பு அந்த புருஷர் எழுந்து அவிடம் விட்டு ஆமென். கர்த்தர் நல்லவர். 14 வசனம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்போ காலத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றால், சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். அந்த புருஷர்கள் அப்பொழுது எந்திரிச்சு போயிட்டாங்க. ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென். ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென் 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 ஆமென். எனக்கு அன்பானவர்களே, அடுத்த வார்த்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் நல்லவர். கையை தட்டி பாருங்க, இதில் ஒரு ரகசியம். தேவன் ரகசியத்தை மறைக்கிறது இல்லையா? யாருக்கு மறைக்கிறது இல்லையா? ஆபிரகாமுக்கு மறைக்கலையா? ஏன்? அவர் ஒரு செயல் செய்ய போகிறார். என்ன செய்ய போகிறாரு? அடுத்து சோதம் கொமரா காலியாக போகுது. அந்த டீட்டெயிலை அவர் சொல்கிறார். என்னென்னா, ஆமாம், ஏன் மறைக்கலையா? கர்த்தர் ஆபிரகாம் பெரிய ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் தான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டாராம். எனக்கு அன்பானவர்களே, அந்த இடத்துல நீங்களும் இருக்கிறீங்க. நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி. கர்த்தர் தான் செய்ய போகிறத பூரா உங்களுக்கு வெளிப்படுத்திகிட்டே இருப்பார். அதான் தீர்க்க தரிசனம். ஆமென். ஏன் அப்படின்னா, நீங்கள் அவருடைய பிள்ளை, அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். உங்கள் மூலமாக தான் பூமியில் உள்ள வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஆபிரகாமுக்கு அன்னைக்கு என்ன ஆசீர்வாதம் இருந்துச்சோ, என்ன தகுதியில் ஆபிரகாம் இருந்தாரோ, அதே மாதிரி தான் உங்களையும் தேவன் இன்னைக்கு தகுதிப்படுத்தியிருக்கிறார். எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நீங்கள் சொந்தக்காரர்கள். அதனால தான் தேவன் உங்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். அப்போஸ்தலர் பவுலுக்கு நிறைய ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்தினார். ஆச்சரியப்பட்டார். ஆமென். ஏன்னா அவன் கர்த்தருடைய தாசன். ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. எத்தனை பேர் புரியுது? அப்படித்தான் உங்களுக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுங்கிறது வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசனம், அதிக நிச்சயமான தீர்க்க தரிசனம். ஆமென். அதனால் கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் அப்படியே உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு அன்பானவர்கள், கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட வந்து உங்களை வழி நடத்தும். ஆமென். பாருங்க, இப்போ கடைசியா எபிரேயர் 11வது அதிகாரம் எடுத்துக்காங்க. இதோட முடிப்போம். எபிரேயர் 11 வசனம் என்ன சொல்லுது? விசுவாசத்தினாலே. ஆமென். 8வது வசனம், எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து. யாரு? பைபிள் எப்படி எழுதணும்? ஆபிரகாம் தானே எழுதணும். அப்போ அவன் ஆபிரகாம் தானே இருந்தான்? இல்லை, பைபிள் இப்போ அவனை ஆபிரகாம் தான் கூப்பிடுது. ஏன்னா கர்த்தர் அவன் பேரை மாற்றி அவன் பேரை பெருமைப்படுத்திட்டார். இப்போ ஆபிரகாம் கர்த்தரே அவன் பேரை ஆபிரகாம் மாற்றினதுனால இப்போ பழைய அவனுடைய வாழ்க்கையை எடுத்து எழுதும்போது ஆபிரகாம்னு எழுதாமல் ஆபிரகாம்னு எழுதினார். அதனால்தான் நாம் பிரசங்கம் பண்ணும்போதும் பேசும்போதும் ஆபிரகாம்னு கூப்பிடலாம், தப்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆபிரகாம் தான் கூப்பிடணும். கர்த்தர் பேரை மாற்றிட்டாரு. புரியுதுங்களா? மீனிங் புரிஞ்சுட்டா? ஓகே, ரைட்டு. இப்போ பாருங்க, ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படித்து தாம் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கீழ்ப்படித்தார். எங்கே போகிறான்னு எது போகிறான்லாம் தெரியாது. அவர் சொல்லிட்டார் இல்லையா? அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறேன்னு போனான். இவ்வளோ பெரிய ஜாதியாக மாறி இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தையும் சுமந்துக்கிட்டு எல்லா பேரையும் எல்லா ஆசீர்வாதத்தையும்
பெற்றுக்கொண்டு பேரை பெருமைப்படுத்தப்பட்டவனாய் நின்றான் கர்த்தருக்கு முன்பாக. எத்தனை பேர் புரியுது? ஆமென், ஆமென், ஆமென். ஒரு வசனம் சொல்லுது, ஆபிரகாம் பரலோகத்தில் லாசரு, அந்த பிச்சைக்கார லாசரு, வியாதிப்பட்டு இந்த லாசர் இருக்கிறான் இல்லையா, ஆபிரகாமுடைய மடியில் பரலோகத்தில் இருக்கிறானா. அப்போ ஆபிரகாம் எங்கே இருக்காரான்? பரலோகத்தில் இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது. எத்தனை பேர் புரியுது? பார்த்தீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓகே. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகி ஈசோக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களை குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தம்மை கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும், இங்கே வந்துட்டு அந்த அம்மாவும், வாக்குத்தத்தம் பண்ணின அவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடினால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஆமேன், ஆமேன், ஆமேன். என்னவா? ஆமாம், தேவன் சொன்ன வார்த்தை தான் நிறைவேறிச்சு. வானத்து நட்சத்திரத்தை போல சந்ததி, கடற்கரை மணலை போல சந்ததி பெருகி இருந்தது. பிள்ளைகளற்ற வயது சென்ற முதிர்ந்த மலடானவர்களுக்கு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பா உங்களை அழைச்சிட்டாருன்னா உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஏசாயா 45:3, உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு அப்படின்னு கோரேசை பார்த்து சொன்னார். ஆமேன். வசனம் சொல்லுது பாருங்க, ஏசாயா 45:1, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக கோரேசை கூப்பிட்டு அவர் சொன்னார். ஆமேன். அப்படிதான் பேர் சொல்லி அழைக்கிற கர்த்தர். ஆமேன். பேதுருவேன்னாரு. ஆமாம், ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அழைச்சி, பவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறேன்னு கூப்பிட்டார் பாருங்க. ஆமாம், என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னா சொன்ன உடனே அவன் வாழ்க்கையே மாறிட்டு ஒவ்வொருத்தையும் பேர் சொல்லி அழைச்சி, ஆபிரகாமே நான் காண்பிக்க தேசத்துக்கு போ, பேதுருவே மனிதர்கள் வா, மனிதர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன். அப்படித்தான் சொல்லுங்க. நம்மை வேதம் சொல்லுது, நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிற, எவர்களை அழைத்தாரோ அவர்களை ஆமேன் நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், இவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கையை தட்டி கையை தட்டி தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள் பேர் சொல்லி உங்களை அழைத்திருக்கிறார். ஏன்? உங்கள் பேரை பெருமைப்படுத்துவதற்காக. கையை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமேன். ஜெரூன் அப்படின்னு அழைச்சிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஏன்? என் பேரை பெருமைப்படுத்துறதுக்காக. எப்படி பெருமைப்படும்? என் பேர் என் மூலமாக என் நிமித்தமாய் என்னுடைய தேவனுடைய நாம மகிமையடையும், அவருடைய பேர் பெருமைப்படுத்தப்படும். ஆமேன். நான் அவருடைய பேரை பெருமைப்படுத்துவேன், ஆட்டோமேட்டிக்காக என் பேரும் பெருமை அடையும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நான் அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே பேசுகிறேன். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் உங்களை இறுதி வரை நடத்துவார், உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். ஓகே, காட் பிளஸ் யூ. கண்களை மூடி. நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம், நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. உங்கள் வார்த்தைகளுக்காக கோடி நன்றி அப்பா. எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன், எங்கள் பேரை பெருமைப்படுத்துகிற தேவன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆமேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னீங்களே. ஆமேன். எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே அப்பாவுடைய செல்லக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறக்காய் நன்றி. திருமணம் ஆகாமல் இருக்கிற, திருமண வாழ்க்கையை தொலைச்சிட்டு இழந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து கட்டுகிற தேவன். இந்த குடும்பத்தை கட்டுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல மறுமணம் நடப்பதாக, ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்து திருமணங்கள் ஊழியத்திலே நடப்பதாக. திருமண வயதில் இருக்கிறவர்களுக்கு நல்ல திருமண காரியங்கள் நடக்கட்டும். திருமண தடைகள் யாவும் நீங்கி போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. ஆமேன். இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் செய்கிறக்காய் நன்றி. ஆமேன். குழந்தை இல்லாமல் இருக்கிற ஆமேன் ஒவ்வொருவரையும் நீங்கள் சுகப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். மிருக ஜீவன்களிலும் மலடு இல்லை என்று சொன்னீங்களப்பா. ஆமேன். அந்த மலட்டுத்தன்மை நீங்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமேன். பலன் அடைந்து பிள்ளைகளை பெற்றுக்கொள்வார்களாக. அப்படியே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இதனை பார்க்கிற பிள்ளை இல்லாமல் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர்
கற்பத்தின் கனி ஆசீர்வதித்து, ஆமேன். ஆமாம், அவர்கள் கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்கிற வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு, ஆமேன், நன்மையை பெற்றுக்கொண்டு சுதந்திரிப்பார்களாக. ஆமேன். அநேக பிள்ளை பேர்களை பெற்று பெரிய ஜாதிகளாய் கர்த்தர் மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆமீன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறக்காய் ஸ்தோத்திரம். சந்ததி தலைமுறைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாக. நன்றி. அப்போடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். டேடி, சகல துதிகர மகிமை எல்லாம் அப்போ ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரச்சரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை கொடுத்தோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. யாரும் சேர்ந்து சொல்லுவோம். நாம் பாவங்களை செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்காக அவர் தாமே தம்முடைய சரீரத்தை நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவருடைய தலைமுகளால் நாம் சுகமாக இருக்கிறோம். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம நேரோடு கூட இன்றைக்கு இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. தேங்க்யூ. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.